வணக்கம். நம்முடைய காவேரி நியூஸ் சேனல் வணக்கம் ஊராட்சி என்ற நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி வாயிலாக களப்பணியாற்றுபவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம், திருப்போரூர் ஒன்றியம், செம்பாக்கம் ஊராட்சி. என் பெயர் சரவணன், செம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த முறைதான் முதல் முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 4 ஆண்டு காலம் பணி செய்துள்ளேன். இந்த ஊராட்சியோட அனைத்து நிறைக்குறைகள் அனைத்தையும் மேற்படியாக உயர்த்தி செயல்படுத்தியிருக்கிறேன். முதல் கட்டமாக ஃபாரஸ்ட் ரோடு, அதாவது 20 ஆண்டுகளாக எங்களுக்கு ஊருக்குள்ளே போகிறதுக்கான சாலையே இல்லாமல் இருந்ததை அரசாங்கத்திடம் போராடி ஆர்எஃப்ஓ எல்லா டிஎஃப்ஓவிலிருந்து அனைத்து துறையிலையும் போராடி 20 வருஷம் லீஸ் வாங்கி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 24 ரோடு முதல் ரோடாக எங்கள் ஊராட்சியை நாங்கள் அந்த ரோடை பயன்படுத்தி போட்டிருக்கேன். மேற்படி என்னுடன் எல்லாம் பயணித்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான முறையில் என்னை செயலாற்ற கூட ஒத்துழைப்பு கொடுத்ததுனாலேயே அழகாக செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த கலைஞர் வீடும் 34 வீடு நம்ம ஊராட்சியில் செயல்படுத்தியிருக்கிறேன். மற்ற சாலை வசதிகள், மின்சாரம், குடிநீர் அனைத்து வசதிகளையும் சிறப்பாக செய்கிறேன். இது அனைத்துக்குமே கழக ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அவருடைய அருளாலும் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அதிகாரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் சிறப்பாக செயல்படுத்தினேன். இந்த நேரத்தில் ஊராட்சி பெருந்தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய துணை பெருந்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள், என்னுடன் பயணித்த வார்டு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துணைத் தலைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மிக்க தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை காவலர்கள், ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள், ஊராட்சி செயலாளர் ஆகிய அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சிக்கு தேவையான ஒரு கருமாதி மண்டபம், அங்கன்வாடி கட்டடம், ஒரு ரேஷன் கடை கட்டடம், ஃபேவர் பிளாக் ரோடு போடுறதுக்கான ஆர்டரும் வாங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் கல்வெட்டு 2 வாங்கியிருக்கோம். விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுடைய இடுபொருள் அனைத்தையுமே விற்பனைக்கு எங்கள் ஊராட்சியிலேயே செயல்படுத்த வேண்டும் என்று நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு அரசு அதிகாரிகளை சந்தித்திருக்க அதுக்கான முயற்சி அதிகப்படியாக செயல்படுத்தியிருக்கிறேன். அவர்களுடைய ஒத்துழைப்போடு எப்படியும் மீதி இருக்கிற காலத்திற்குள் அதை கொண்டு வர வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மான காப்பியோடு அதை அழகாக செயல்படுத்தி அரசாங்கத்திடம் கொடுத்து மேல் அதிகாரியிடம் ஒப்படைத்து அதுக்கான வழிமுறையை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நெல் கொள்முதலுக்கு அவசியம் கிடைத்துவிடும், இந்த மீதி இருக்கிற காலத்திற்குள் அழைத்து கொண்டு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். விவசாயிகளினுடைய பெரும் முயற்சிக்கு நன்றி தெரிவித்ததாக இருக்கும். எங்கள் ஊராட்சி சுற்றுப்புறம் பகுதியும் காப்பு காடுகளால் சூழ்ந்த ஊராட்சி. அதனால் இங்க மக்களுடைய இறப்புக்கு புதையல் பெய்யறதுக்கான இடம் கூட ஃபாரஸ்ட்ல பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு நிறைய ஃபாரஸ்ட்களுடைய அப்ஜெக்ஷன் எங்களுக்கு தெரிவிச்சிருந்ததுனால அரசாங்கத்தோட உதவியால் நாங்கள் 3 ஏக்கர் இடம் தேர்வு செய்து சுடுகாடு இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த இடத்திற்கான எரிமேடையும் அதுக்கான சுற்றுச்சுவரையும் ஏற்படுத்த வேண்டியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் விளையாட்டு இளைஞர்கள், எங்கள் ஊராட்சியில் அதிகமான மக்கள் இளைஞர்கள் இருப்பதனால் அவர்களுக்கான 3 ஏக்கர் அளவில் விளையாட்டு திடல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி வச்சிருக்கிறேன். எங்கள் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவரை அமைத்து நுழைவாயிலோடு அழகாக சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய இன்னும் 2 துவக்க பள்ளிகள், அந்த துவக்க பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர்களை அமைத்து பாதுகாப்பான முறையில் பள்ளிக்கூடத்தை அழகாக செயல்படுத்தி இருக்கிறோம். எங்கள் செம்பாக்கம் ஊராட்சியில் இருளர்களுக்கான குடியிருப்புகள் 54 வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கான இடம் பட்டா கொடுத்து அவர்களுக்கு இலவச மின்சாரம் வசதி கொடுத்து அவர்களுக்கான கழிப்பறை, பொது கழிப்பறை மற்றும் அனைத்து வசதிகளையும் செயல்படுத்தி கொடுத்து இந்த ஊராட்சியில் செய்திருக்கிறோம். இதை பார்வையிட வெளிநாட்டிலிருந்து, கென்யா நாட்டிலிருந்தும் பார்த்தார்கள். மற்றும் நம்ம பொன்னையா அதிகாரி அவர்களும் எங்கள் ஊராட்சிக்கு பார்த்து போனாங்க. இறையன்பு ஐயா வரும்போதும் இங்கு பார்வையிட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஊராட்சியாக நாங்கள் இதை செயல்படுத்திக் கொண்டு இருளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தி கொடுத்திருக்கிறோம்.
அதே மாதிரி துவக்கப்பள்ளி செம்பாக்கம் ஊராட்சியினுடைய துவக்கப்பள்ளிக்கு நிலையான ஒரு கட்டடம் சரியா இல்லாதனால கூடுதல் கட்டடம் வேண்டி விண்ணப்பித்திருக்கிறோம். அது விரைவில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். செம்பாக்கம் ஊராட்சியில் சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய 16 ஊராட்சியில் சென்றான ஆரம்ப சுகாதார நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பேறு என்பது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு தேவையான ஸ்கேனிங் வசதி மக்களுக்கு தேவைப்படுது என்பதனால் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சந்தித்து மனு கொடுத்து ஸ்கேனிங் வசதி செயல்படுத்தி கொடுக்கும்படியும் எம்எல்ஏ அவர்களிடமும் விண்ணப்பித்து இருக்கிறோம். விரைவில் அதுக்கான முயற்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊராட்சியில் அடங்கிய சிபிஆர் குப்பம் ஏரியை சுத்தப்படுத்தி கரைகளையும் சுத்தம் செய்துள்ளோம். மேலும் ஒரு பெரிய கிணறு ஒன்று நீர்நிலை பயன்படுத்தி மக்களுடைய குடிநீருக்காக ஒரு பெரிய கிணறும் ஒன்று தோண்டி கொடுத்திருக்கிறோம். எங்கள் செம்பாக்கம் மக்களுக்காக, ஊராட்சி மக்களுக்காக இவ்வளவு பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக செயல்பட்டதனால் BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ற நிறுவனத்தில் இருந்து ஆய்வு செய்து நாங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இதுவும் கரெக்டான ISI முத்திரையுடன் தான் செயல்படுத்துகிறோம் என்றதை பார்த்து என்னை பாராட்டி ஒரு பதக்கமும் கொடுத்தார்கள். அவர்களுக்கு என் ஊராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே சுதந்திர கொடியை, தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்யும் அளவிற்கு வாக்களித்து என்னை பெருமை சேர்த்த என் மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற பொங்கல் மற்றும் புத்தாண்டுகளுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா?